வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். நீங்கள் வாங்கியிருக்கிற தோசை தவாலையும் இதே மாதிரி தோசை ஒட்டி வருது, க்ளீனாக வரமாட்டேங்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். கூடவே இந்த பஞ்சலோக தவா பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ பார்த்துடலாம். சேலம் மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் 2023 ஆடி ஆஃபரில் மசாலா அண்ட் சட்னி கிரைண்டர் வாங்கினதுக்கு இந்த பஞ்சலோக தவா எனக்கு ஃப்ரீயாக வந்ததுங்க. இது இத்தனை நாளாக நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ரிவ்யூ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த தவாவுடைய டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 8 இன்ச். ஆல்ரெடி அவங்க ஷாப் சைட்லேருந்தே இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதோட வெயிட்டையும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன் நான் வெயிட்டெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு இது எவ்வளோ வெயிட் இருக்குது, ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு டவுட் இருக்கும். ஸோ வெயிட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க. 639 கிராம்ஸ், அப்ராக்சிமேட்லி 640 கிராம்ஸ் இருக்குது. ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஒரு விரலில் கூட நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. இந்த தவால பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஹேண்ட்மேடுன்னு சொல்லியிருக்காங்க. 5 உலோகங்களை சேர்த்து ஹேண்ட்மேடாக செஞ்சுருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷிங் இருக்காதுங்க. இப்படி இருந்தால் தோசைலாம் நல்லா வருமான்னு டவுட் இருக்கும். எல்லாமே வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். M&M அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்புடைய சீலும் இந்த தவால பதிச்சு வருது. இது 30 இயர்ஸ் ஓல்டு. இவங்களுடைய பர்சனலான ஒரு சீக்ரெட் ரெசிபி. அதாவது 5 மெட்டல்ஸ்னுடைய ரேஷியோ வந்து ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் ஃபஸ்ட் டைம் நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். அலுமினியம், இண்டோலியம், ஈயம், செம்பு, துத்தநாகம் இந்த 5 உலோகங்களுடைய கலவையாக தான் இந்த தவா, அதாவது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வித பஞ்சலோக பொருட்களுமே தயாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த உலோகங்கள் எல்லாத்தையுமே உருக்கி ஒரு ரேஷியோ அவங்க சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறதாகவும், அது வந்து 30 இயர்ஸாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதாகவும், நல்ல ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த உலோகங்கள் வந்து உடம்புக்கு நல்லதா அப்படிங்கிறது எனக்கு 100% எனக்கு தெரியாதுங்க. சாரி, அதை பற்றி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். நான் வந்து நார்மலாகவே இரும்பு கல்லும் கேஸ்ட் அயர்ன் தோசைக்கல்லும் தான் நான் வீட்டில் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே என்கிட்ட ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. 3-4 தவா இருக்குது. இது ஃப்ரீயாக வந்தனால இது நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்காக இப்போ ரிவ்யூ போஸ்ட் பண்ணுறேன். நான் நல்லாவே சோப் போட்டு ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி கழுவி எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம். நல்லா புதுசு மாதிரி பளபளன்னு வந்துருச்சு. சூப்பராக ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தோசைக்கல் இல்லை பஞ்சலோக தவா வேறு ஏதாவது இவங்கக்கிட்ட பெரிய சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, எதுவாக இருந்தாலும் நான் காமிக்கிற மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய பர்னர் என்னோடய ஹாபில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ் பர்னருக்கே இந்த ஊத்தாப்ப தவா கரெக்டாக ஃபிட் ஆகுதுங்க. ஸோ சின்ன பர்னருக்கு கூட இது ஈஸியாக செட் ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சில வீடியோவில், எதுவுமே ஆயில் தடவாமல் கூட தோசை ஊற்றலாம், சூப்பராக வரும். ஆனால் கொஞ்சம் திக்காக ஃபஸ்ட் டைம் ஊற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கூட எனக்கு ஃப்ரீயாக அது வரல. எல்லாமே ஒட்டிருச்சு. என்னால் எடுக்கவே முடியல. வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, நான் ஃபஸ்ட் டைம் பழக்கறதுக்காக பழைய மாவு யூஸ் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கேன். மறுபடியும் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக பஞ்சலோக தவா ஆர் பஞ்சலோக கடாய் எல்லாமே அவங்க எப்படி வந்து சீசனிங் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஓவர் நைட் வந்து ஆயில் தடவி வைக்க சொல்கிறாங்க. சரி, ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் ஆயில் நம்ம சமையலுக்கு என்ன எண்ணெய் பயன்படுத்துகிறோமோ அதை நல்லாவே தாராளமாக தடவி வைக்கணும்னு சொன்னாங்க. சரி, நான் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எல்லாமே கம்ப்ளீட்டாக தடவி வச்சுட்டேங்க. இது வந்து ஓவர் நைட் நம்ம அப்படியே விட்டுடலாம். மறுநாள் வந்து நம்ம இதில் தோசை ஊற்றி பார்க்கலாம். சீசனிங்க்கு வந்து பல மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மெத்தட் வந்து ஷாப் சைட்லேருந்தே சொன்னனால சிம்பிளாக நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணேன். ஒரு சில டைம் வந்து வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வணக்கலாம். இது எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் அடுப்பை ஆன் பண்ணி இதில் தோசை ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். கல் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் திக்கான தோசையாக, அதாவது ஊத்தாப்பமாக போட்டிருக்கேன். ஆயில் கொஞ்சம் விட்டுருக்கேன். இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு தோசை சரியாக வரலைன்னா கூட ஒரு 2-3 தோசை ஊற்றுனா நல்லா பழகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல ஒரு தோசை போட்டோம் பார்த்தீங்களா, அது ரொம்பவே ஒட்டி வந்தது. இன்னொன்று நான் கொஞ்சம் தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தேன். சரி, இது 2வது கொஞ்சம் திக்காக ஊத்தப்பம் மாதிரியே போட்டிருக்கேன். இது ஓரளவுக்கு நல்லா தாங்க வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்குது கல். இன்னும் ஒரு 2 தோசை இதே மாதிரி ஊத்தப்பம் மாதிரி போட்டோம்னா இது நல்லாவே வந்துடும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரத்தில் விளிம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சரி இதில் நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் எண்ணெய் விட்டால் நிற்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதில் வந்து மீனுக்கு மசாலா தடவி வச்சுருக்கேங்க. ஃப்ரை பண்ணி பார்க்கலாம்.
நெறைய பேருக்கு இந்த தவால வந்து வெறும் ஊத்தப்ப தவான்னு பேர் வச்சதுனால, ஊத்தப்பம் மட்டும் தான் போட முடியுமா? மத்தது என்னென்னலாம் செய்ய முடியும்? அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கு. நான் நெறைய கமெண்ட்ஸ்ல அவங்களோட ஷாப் வீடியோலலாம் நான் பார்த்துருக்கேன். சரி ஓகே. அது எல்லாமே நம்ம வந்து டெமோவா காமிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சு தான் உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணும் நான் பண்ணி காமிச்சிருக்கேங்க. மீன் பொரிக்கிற மாதிரியே நம்ம வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இந்த மாரியெல்லாம் வறுவல் பண்றதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ்ல இருக்கிறனால கொஞ்சமா செய்றவங்களுக்கு இந்த சைஸ் கரெக்ட்டா இருக்கும். பட் இவங்க கிட்ட வேற சைஸ்லலாம் தவா இருக்கு. இது வந்து ஃப்ரீயா குடுத்த ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட்ட தான் நான் ரிவ்யூ பண்றேன். நான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்கல. கிஃப்ட்டா வந்தனால ஓகே நான் இது யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஆல்ரெடி என்கிட்ட எல்லா சைஸ்லயும் தவா இருக்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இரும்புல தாங்க நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இரும்பு கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமானதுங்கிறனால நான் அதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஃபிஷ் வந்து அழகா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நீங்களே பார்க்குறீங்க. ரொம்பலாம் ஒட்டல இல்லைங்களா? சரி ஒரே டைம்ல ஒரு 2 மீன் துண்டு வந்து ஃப்ரை பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணேன். அதுவும் நல்லா தாங்க வந்துச்சு. அதுக்கப்புறமா சரி ஒரு ஹாஃப் பாயில் போட்டுறலாம். இது வந்ததுன்னா சக்சஸ் இல்லையா? தவா வந்து கம்ப்ளீட்டா அது நான்ஸ்டிக்கா வந்தா சக்சஸ்ன்னு ட்ரை பண்ணேங்க. இந்த மாதிரி ஆயிருச்சு. பட் இத அப்படியே எடுத்து சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். பட் இது எதுக்காக நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்லா தவால மீன் பொரிச்சது, முட்டை பொரிச்சது எல்லாமே இப்படி ஒட்டிருச்சு. இப்படி இருந்தா கண்டிப்பா நம்ம நல்லா தேய்ச்சு வாஷ் பண்ணி தான் மறுபடியும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஒரு தவாவ மல்டி பர்ப்பஸா யூஸ் பண்ணணுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோல இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்டு பண்ண மாதிரியே நல்லா சோப் போட்டு ஸ்க்ரப் பண்ணி இது ரொம்பவே தேய்க்கிற மாரி டைம் எடுத்ததுங்க. பேக்கெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ஆயில்லாம் வந்து அப்படியே வந்துருச்சு. அது எல்லாமே நல்லா தேய்ச்சு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தேய்ச்சு எடுத்தது கூட ஒரு அளவா தான் தேய்ச்சேன். இது ரொம்ப நேரம் தேய்ச்சேங்க. தேய்ச்சு புதுசு மாதிரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அடுப்ப ஆன் பண்ணி, கொஞ்சம் கல்லு நல்லா சூடானதுமே, கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா? நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு, இந்த தோசைக்கல் ஃபுல்லா பரவுற அளவுக்கு, தேவையான அளவுக்கு சேர்த்திட்டேன். இத நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டே இருக்கணுங்க. இது ஒரு டைப் ஆஃப் சீசனிங். ஆயில் தடவி வச்சு நம்ம சீசன் பண்றது ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் வெங்காயத்த வணக்குறது ஒரு மெத்தடு. வெறும் கல்லுப்ப இந்த மாரி பண்றது ஒரு மெத்தடு. நீங்க இது மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா வேல முடிஞ்சிரும். நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம இந்த மாரி வறுத்து கலர் லைட்டா சேஞ்ச் ஆகுது வெடிக்கும். இந்த சவுண்ட் எல்லாம் நீங்க பேக்கிரவுண்ட்ல கேட்பீங்க. இந்த மாதிரி சவுண்ட் வரணும். இந்த டப்பு டப்புன்னு வெடிக்குது பார்த்தீங்களா? அது வரைக்கும் ஃப்ளேம மீடியம்ல இல்லன்னா லோலன்னு மெயின்டெயின் பண்ணணும். அந்த மாரி மெயின்டெயின் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு, இத அப்படியே வந்து ஆஃப் பண்ணிட்டு, அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நம்ம இத அப்படியே ஆற விட்டுறணுங்க. ஒரு 5 டூ 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இத கம்ப்ளீட்டா ஆற விட்டுறலாம். பாருங்க. நல்லா கலர்லாம் எப்படி கல்லு போடுது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இது ஒரு டைப் ஆஃப் சீசனிங். எந்த வித தோசைக்கல் வாங்குனீங்கனாலும் இந்த மாரி கூட நீங்க சீசன் பண்ணலாம். உடனே நீங்க தோசை ஊத்தியும் பார்க்கலாம். இன்ஸ்டன்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த மாரி பண்ணலாம். ஓவர் நைட் இப்ப வந்து ஊற வச்சு பண்றதுக்கு டைம் இல்லன்னா, இந்த மெத்தட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது எதுக்காக காமிச்சிருக்கேன்னா, பிகினர்ஸ்க்கெல்லாம் இது எப்படி பண்றதுன்னு தெரியாம இருக்கும். அதுக்காக தான் நான் டெமோவா காமிச்சிருக்கேன். இப்போ நான் இத ஆஃப் பண்ணிட்டு, நல்லா ஆற விட்டுட்டேன். ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா கிளீன் பண்ணி, ட்ரை கிளாத்ல தொடச்சு எடுத்துட்டேங்க. இப்போ கொஞ்சமா நம்ம எண்ணெய் தடவிட்டு தோசை ஊத்தி பார்க்கலாம். அகைன் கொஞ்சம் திக்கான தோசாவே ஊத்தியிருக்கேன் நானு. கொஞ்சமா ஆயில் விட்டுட்டு, நம்ம இப்போ குக் பண்ணி பார்க்கலாங்க. நான் நார்மலா இண்டோலியம்ல கூட நான் தோசைக்கல்லு யூஸ் பண்ணலைங்க. வெரி பிகினிங் ரொம்ப ரொம்ப முதல்ல நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா இரும்பு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றனால நான் அதுதாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இத பத்தின ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படி இப்படின்னு நீங்க கேட்கும்போது, எனக்கு ரொம்ப கிளியரா தெரியாது. இந்த 5 மெட்டல்ஸும் சேர்ந்தா ஹெல்த்துக்கு நல்லதான்னு எனக்கு தெரியாதுங்க பர்சனலா. நீங்க வந்து இத பத்தி நெறைய சர்ச் பண்ணி பாருங்க. சூப்பரா வந்துருச்சு இல்லைங்களா தோசை. கொஞ்சம் கூட ஒட்டாம. அடுத்ததா கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மெல்லிசா தோசை போடலாம். ஊத்தாப்பம் தவானா ஊத்தாப்பம் மட்டும் தான் வருமா? இல்ல ரோஸ்ட் மாரி தோசை வருமான்னு டவுட் இருக்கும். அதுக்காக இந்த கல்லுல ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும் பரப்பியிருக்கேன். ஆனா இது ரொம்ப சின்ன தோசையா தாங்க வந்தது. எனக்கு ஸ்ப்ரெட் பண்றதுக்கே டிஃபிகல்ட்டா இருந்தது. பெரிய தோசைக்கல்லே யூஸ் பண்ணி பழகிட்டனால கொஞ்சமா மாவு விட்டு சின்னதா கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஆனா நல்ல கோல்டன் கலர்ல வருது சென்டர்ல நீங்களே பார்க்குறீங்க. இப்ப பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன். பின்னாடி கொஞ்சம் கூட ஒட்டல. கல்லுப்பு யூஸ் பண்ணி சீசன் பண்ணதுக்கப்புறமா, இம்மீடியட்டா போடுற தோசை தாங்க. இது எதுவும் ஒரு நாள் வந்து ஊத்தப்பம், அடுத்த நாள் மெல்லிசான தோசை இந்த மாரிலாம் நான் போடல. கன்டினியூஸா தான் இது காமிச்சுட்டுருக்கேன். இங்க பாருங்க, நல்லா சூப்பராவே வந்திருக்கு. அடுத்ததா சரி ஓகே, நம்ம வந்து கோதுமை தோசை, ராகி தோசை, கம்பு தோசை, சோள தோசைலாம் போட முடியுமான்னு கூட டவுட் இருக்கும் சிலருக்கு. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய டவுட்ஸ ஓரளவுக்காவது கிளியர் பண்ணணும் இந்த வீடியோல. நான் கம்ப்ளீட்டா ஒரு காம்போவா தாங்க இந்த வீடியோல டெமோ காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்ப எல்லா டவுட்ஸும் ஓரளவுக்கு கிளியர் ஆயிடும். இது வந்து ராகி தோசை ஊத்தியிருக்கேங்க. இதுவும் சூப்பரா வந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட ஒட்டலைங்க. மெயினா நான் அது காமிக்கிறதுக்காக தான் இந்த டெமோ காமிச்சிருக்கேன். ஸோ எல்லா வித தோசையும் நம்ம இதில போட்டுக்கலாம். ரவா தோசையும் நம்ம ஊத்திக்கலாம். சரி இந்த ஊத்தப்ப தவால சப்பாத்தி மேக் பண்ணலாமான்னு கூட டவுட் இருக்கு பலருக்கு.
அதுவும் நான் செஞ்சு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்பாத்தியும் செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த தீஞ்சு போகிற மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அடுத்ததாக நான் கோதுமை மாவுலேயே பரோட்டா போட்டிருக்கேங்க. பரோட்டா கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, அதுவும் உள்ள எல்லாம் நல்லா வேகுதா அப்படின்னு ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கோதுமை பரோட்டா. நீங்கள் மைதா பரோட்டா கூட இதில் நீங்கள் செய்யலாங்க. எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் சேம் மோரார்லெஸ் சேம் டைம் தான் எடுக்கும் குக் ஆகுறதுக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் மைதா பரோட்டா. அது செய்கிறவங்க கூட இது செய்யலாம். இதுவும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா கோல்டன் கலரில் அழகாக ரோஸ்ட் ஆகி வருது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. லேயர்ஸ் எல்லாமே கூட ரொம்ப அழகாக வந்து பிரிஞ்சு வந்ததுங்க. ஆனால் நல்லா குக் ஆகி இருந்ததுங்க. தவா வந்து ரொம்ப மெல்லிசாலாம் கிடையாது. தீஞ்சு போகிற மாதிரியெல்லாம் கிடையாது. ஆனால் எப்போவுமே அடுப்பு தீயை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப ஹீட்டாகவே வைக்கக்கூடாது. அப்பப்போ கம்மி பண்ணி அதிகப்படுத்திக்கலாம். சூப்பராக ஃப்ளேக்கியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? வீட் பரோட்டாவும் நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கெட்டியான மாவில் நம்ம ரொட்டி சுடுவோம் இல்லையா, இது வந்து அரிசி மாவு கூட வெங்காயம், முருங்கீரை எல்லாம் சேர்த்திருக்கேன். இதில் ரொட்டி சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இதே மாதிரி நம்ம வந்து ராகி மாவில் செய்வோம் இல்லைங்களா, கம்பு மாவில் கூட செய்வோம். அந்த மாதிரி கீரை சேர்த்தி வெங்காயம் சேர்த்தி இந்த மாதிரி திக்கான ரொட்டி சுடுறது இது எல்லாமே ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். நல்லாவே வந்திருக்கு. இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். இதை நம்ம திருப்பி பார்க்கலாம், ஒட்டாமல் வந்திருக்கா, நல்லா குக் ஆகி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த தவா சின்ன சைஸ் தாங்க. இதில் எல்லாம் ஊத்தப்ப தவான்னு பேர் வச்சதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சின்ன சைஸுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அப்புறம் சின்ன ஃபேமிலிக்கு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பெரிய சைஸ் தவாவும் இருக்குது. சேம் இதே மாதிரி தான் அதுவும் எல்லாமே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ரொட்டி சுட்டு எடுத்தாச்சு. அடுத்த ரொட்டியும் நான் தவா சைஸுக்கே நல்லா பெருசாக போட்டு பார்க்கலாம். ஓரங்கள் வரைக்கும் நல்லா குக் ஆகுதான்னு ட்ரை பண்ணுங்க. அதுவும் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. இதுதாங்க அந்த 8 இன்ச் தான் மேக்ஸிமம் நீங்கள் இந்த தவாவில் செஞ்சு எடுக்க முடியும். ரொம்ப பெரிய ரோஸ்ட் எல்லாம் இதில் எடுக்க முடியாது. குழி இருக்கிற தவா இருக்கும் இல்லையா, அவங்கக்கிட்டேயே மற்றதெல்லாம் இது வந்து ஃப்ளாட் பேஸ் தவா. குழி இருக்கிற தவாலாம் இருக்குது அடுத்த சைஸ் எல்லாமே. அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஃப்ளாட்டாக இருக்கனால இண்டக்ஷனில் ஒர்க் ஆகுமானா கண்டிப்பாக ஒர்க் ஆகாதுங்க. இது ஒன்லி கேஸ் ஸ்டவ் மேலே தான் ஒர்க் ஆகும். கடைசியாக ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹாஃப் பாயில் வரல, அது ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் பாயில் போட்டுட்டேன். ஏன்னா ஹாஃப் பாயில் ஒரு தவாவில் நல்லா ஒட்டாமல் வந்துட்டாவே அது சக்ஸஸ்னு அர்த்தம். சரி நெக்ஸ்ட் இது போட்டுடலாம் அப்படின்னு. இன்னொரு காரணம் நான் இது போட்டதுக்கு வந்து இந்த தவா வந்து சீக்கிரமாக சூடாயிருது. என்கிட்ட இருக்கிற இரும்பு தவாலாம் சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் ஒரே ஒரு டைம் ஒரே ஒரு முட்டை இந்த மாதிரி ஹாஃப் பாயில் போடணும் அப்படின்னா எனக்கு இரும்பு தவா வைக்கும்போது கேஸ் கொஞ்சம் அதிகமாக செலவாகிற மாதிரி தாங்க ஃபீல் ஆகும். சரி நம்மக்கிட்ட இப்போ இது வந்துட்டனால நம்ம இனிமேல் ஹாஃப் பாயில் போடுறதுக்கு மட்டுமே இந்த தவா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இதுதான் கண்டிப்பாக நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் யோசித்தேன். ஃபஸ்ட் டைம் நல்லா வரலையே, மறுபடியும் ஒரு வாட்டி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஒட்டாமல் வந்துட்டு நம்ம ரெகுலராக வந்து ஹாஃப் பாயில் போடுறதுக்கு மட்டுமே இந்த தவா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேங்க. பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்குறீங்க. நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் நான் காமிச்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு நான் ஸ்டிக்கியாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓரங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுறேன். கொஞ்சம் பரவலாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். பாருங்கள், சூப்பராக கீழே ஒட்டவே இல்லை. கலர் அழகாக ஒரு கோல்டன் கலரில் கீழே நல்லா குக் ஆகியிருக்கு. இப்படியே எடுத்துடலாம். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. ஆஃப் பாயில் பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. தவாவும் க்ளீனாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு இந்த பஞ்சலோக தவா, இந்த ஊத்தப்ப தவான்னு இல்லை, மற்ற தவாவும் இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.